அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை, உமது உடன்படிக்கை நினைத்தருளும். உமது ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபொழுதும் கைவிடாதேயும். ஆண்டவரை, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரை நடத்தும். உமை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தன்னுடைய இறுதி மூச்சை தந்தையிடம் கொடுப்பதற்கு முன்னதாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் பயணத்தில் வார்த்தைகளின் வழியாக வாழ்வு கொடுத்தார். வாக்கு மாறாத தேவன் எப்பொழுதுமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருந்தார். தான் சந்தித்த பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தன் வார்த்தையின் வழியாகவும் வாழ்வின் வழியாக வாழ்ந்து காட்டியவர். சொல்லொன்று செயலொன்று இல்லாமல் சொல்லும் செயலும் ஒரே பாதையில் கடந்து சென்றதை அவருடைய 3 ஆண்டு பணிக்களங்களிலே காண முடிந்தது. அதனுடைய உச்சக்கட்ட நிகழ்வுதான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக தந்தையிடம் மன்னிப்பை கோருகிறார். இன்றைய திருவழிபாடு மன்னிப்பின் மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறை சாயலாக கிறிஸ்துவை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உயிரோட்டம் உள்ளத மன்னிப்பை பிறருக்கும் கொடுத்து வாழ திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் ராயர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும். அவருடைய மகன் திமோத்தி என்று பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அவரை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தையென அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. யோசுவா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, பிரிவு 3 இறைச்சொற்றொடர்கள் 7 முதல் 10 மற்றும் 11, 13 முதல் 17 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ரேல் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.
உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ரேல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கிறார் என்று இதனால் அறிவீர்கள். இதோ உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடைகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் போது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியில் இருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகிலிருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலை நிலக்கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேலில் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 114 பல்லவி. அல்லேலூயா அல்லேலூயா. எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேலர் வெளியேறிய போது வேற்று மொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று. இஸ்ரேல் அவரது ஆட்சி தளம் ஆனது. பல்லவி. அல்லேலூயா. செங்கடல் கண்டது, ஓட்டம் பிடித்தது. யோர்தான் பின்னோக்கி சென்றது. மலைகள் செம்மறி கிடாய்கள் போலும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன. பல்லவி. அல்லேலூயா. கடலே, நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன? யோர்தானே, நீ பின்னோக்கி சென்றது ஏன்? மலைகளே, நீங்கள் செம்மறி கிடாய்கள் போல் துள்ளி குதித்தது ஏன்? குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன்? பல்லவி. அல்லேலூயா. வாழ்த்தொலி. அல்லேலூயா அல்லேலூயா. உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீசச் செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பார். எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகின்றேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தார்.
அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தான். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தினாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திரும்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவருடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டான். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்ட பொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளர்களுக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இவ்வாறு உரையாடி முடிந்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பாலுள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏழு முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வன்னுலகிலே எத்தனையோ அரசர்கள் தோன்றினார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், சாதித்தார்கள். அவர்கள் வாழுகின்ற வரையில் அவர்கள் சாதனை அவர்களோடு பயணித்து வந்தது. அவர்கள் மறைவுகளுக்கு பின்பு அவர்களோடு சேர்ந்து அவருடைய சாதனைகளும் மறைந்து போயின. ஆனால் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருடைய சாதனை மட்டும்தான் இன்று வரை வாழ்வாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. எத்தனையோ தலைவர்கள், நல்லுள்ளம் கொண்டவர்கள், சமுதாய தொண்டர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரும் தன்னுடைய முன் மாதிரி என்று சொல்லப்படுவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரே எங்களுடைய முன்னோடி. அவர் காட்டுகின்ற பாதையில் அவர் இந்த மண்ணுலகில் ஆற்றிய தொண்டினை நாங்களும் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் எங்களுடைய இந்த மன்னக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அவர் வாழ்ந்து காட்டிய, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை தத்துவத்தை இன்றும் எத்தனையோ பேர் கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இப்படி இந்த மண்ணுலகிலே அனைவருடைய இதயத்தையும் கொள்ளை கொள்ள, அந்த இதயத்திலே வாழுகின்ற முக்கியமான செயல்திறன் என்னவென்றால், ஒன்று அன்பு, இன்னொன்று மன்னிப்பு. அன்பையும் மன்னிப்பையும் வைத்து இந்த உலகத்தை தனதாக்கி கொண்டார். தன்னுடைய அரசாட்சியினுடைய தாரக மந்திரமாக அன்பும் மன்னிப்பும் ஒன்றுதான் அவர் கடைபிடித்தது. அனைவரையும் அன்பு செய்தார், அனைவரையும் மன்னித்தார். இன்றும் கிறிஸ்தவர்கள் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுவார்கள் என்றால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அன்பு இருக்க வேண்டும், மன்னிப்பும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விருப்பம். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் மகத்துவத்தை அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். பேதுரு இயேசுவை அணுகி, என் சகோதரன் எனக்கு எதிராக துரோகம் செய்துவிட்டால் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்கிறார். 7 என்பது வேதத்தினுடைய நிறைவு எழுத்து. ஆக 7 என்பது வாரம் 7 நாட்கள்.
பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இது 7 முறை நான் மன்னிக்க வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிறார் ஆண்டவருடைய முன்னிலையிலே. நான் வாரம் முழுவதுமாக மன்னிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன், எனக்கு அந்த அளவிற்கு மனநிலை இருக்கிறது என்பதை பேதுரு சூசகமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் சொல்லுகிறது. இப்படி தன்னை பெருமைப்படுத்துகிறவருடைய வாழ்க்கையிலே அன்பும் இருக்காது, மன்னிப்பும் இருக்காது. தன்னை யாரெல்லாம் உயர்த்தி கொள்ளுகிறார்களோ, தன்னை யாரெல்லாம் பெருமையாக பேசிக் கொள்கிறார்களோ, தன்னுடைய வாழ்வை தந்திரமாக வார்த்தைகளின் வழியாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மன்னிப்பும் அன்பும் இருக்காது. வெளிப்படையான வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் அன்பும் மன்னிப்பும் இருக்கும். இது உயர்ந்தவர்களுடைய வாழ்க்கை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு ஒரு நிகழ்ச்சியின் வழியாக மன்னிப்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். தான் பட்ட கடனை அடைக்க முடியவில்லை, இருந்தாலும் பொறுத்தருள்க, வெகு விரைவில் உன்னுடைய கடனை அடைத்து விடுகிறேன் என்று ஒரு பணியாளன் தன்னுடைய முதலாளியுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பை கேட்கின்ற பொழுது, காலதாமதம் கேட்கின்ற பொழுது, அந்த முதலாளி அவருடைய கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்கின்றார், மன்னித்து கொடுக்கின்றார். ஆனால் அதே கடனாளி வெளிவருகின்ற பொழுது அவனிடம் இன்னொருவர் பெற்ற கடனை திருப்பி அடைக்க சொல்லி அவன் கழுத்தை நெரிப்பதும் அவனை சிறையில் அடைப்பதுமாக இருக்கின்ற பொழுது தான் பெற்ற அந்த மன்னிப்பை தன்னுடைய உடன் உழைப்பாளியோடு அவனால் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே உண்மை இல்லை, வார்த்தையில் உண்மை இல்லை, செயல்களிலும் உண்மை இல்லை. நீ செய்த ஒரு குற்றத்தை, தவறினை இறைவன் சுட்டி காட்டி அதை மன்னிக்கிறார் என்றால் அந்த மன்னிப்பை பெறுகின்ற நீர் அந்த மன்னிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மன்னிப்பை பெற்றதற்கு ஏற்றாற்போல உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இல்லை என்றால் அந்த மன்னிப்பிற்கு மகத்துவம் இல்லை, அதை பெறுவதற்கும் உனக்கும் தகுதி இல்லை என்பதை இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். அடிக்கடி மறையுரையில் நான் சொல்லுவேன், புனித அகஸ்தினார் தன்னுடைய அனுபவ ரீதியாக சொல்லுகின்ற வார்த்தை, ஏறக்குறைய 30 ஆண்டுகள் இறைவனுடைய அன்பின் பாதையை விட்டு தான் தோன்றித்தனமாக தன்னுடைய சுய இன்பத்திற்காக, உலக இன்பத்திற்காக, உடல் இச்சைகளுக்காக, பணத்தின் மீது வைத்திருக்கின்ற ஆசையின் அடிப்படையில் தன்னையும் மறந்து, தன் தாயையும் மறந்து, தன்னை படைத்த கடவுளையும் மறந்து பாவ சேற்றில் விழுந்து வாழ்ந்து கொண்டிருந்த அவரை தன் தாயினுடைய ஜெபத்தின் வழியாக மனமாற்றி அவரை ஆண்டவர் பாதையிலே அழைத்து வருகின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை இதுதான், என் குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டேன், அவர் என்னை மன்னித்து அவருடைய மகனாக அருட்பொழிவு செய்திருக்கின்றார். ஆனால் இறைவனுடைய மன்னிப்பை அனுபவிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் எப்படி இருப்பான் என்பதை சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த மன்னக பயணம் முடிகின்ற வரையில் இறைவன் நம்முடைய அன்பை, நம்முடைய பாவங்களை மன்னித்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த மன்னிப்பை எவன் உணருகிறான் என்றால் தன்னோடு இருக்கின்ற அடுத்தவர்களையும் அந்த மன்னிப்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அவனை இறைவன் மன்னித்ததை அவனால் உணர முடியும். அப்படி தன்னோடு இருப்பவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் தவறுகளையும் மன்னிக்க அவன் தவறிவிட்டால் இறைவன் கொடுத்த மன்னிப்பை அவனால் உணர முடியாது. அவன் மீண்டும் மீண்டும் தான் தன்னுடைய பாவ சேற்றில் விழுந்து கொண்டிருக்க முடியும். பேதுரு கேட்டதற்கும் புனித அகுஸ்தினார் அற்புதமாக தன் அனுபவ ரீதியாக சொன்னதையும் நாம் சேர்த்து வைத்து பார்க்கின்ற பொழுது இறைவன் நம்மை மன்னிக்கின்றான். நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். நாம் செய்த தவறுகளை நாம் நினைக்கின்ற பொழுது, நாம் தவறு செய்கின்ற பொழுது, மாட்டிக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே துடிதுடிக்கின்ற நம்முடைய இதயத்தினுடைய வலியை இறைவன் பார்த்து அதை மன்னித்து நமக்கு மறுவாழ்வு கொடுக்கின்றார். அப்படி இறைவன் கொடுத்த மன்னிப்பை நாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாமல் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கும் இறையின் சாயலாக படிக்கப்பட்ட மனிதர்கள் என்பதற்கும் அருகதையற்றவர்களாகத்தான் இருக்க முடியும். எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் சொல்லுவது போல
நான் உன்னை மன்னித்தது போல உன் உடன் உழைப்பாளரை உன்னால் மன்னிக்க தெரியவில்லை. எனவே உன்னுடைய கடனை அடைக்கின்ற வரையில் அவனை இருளில் தள்ளுங்கள், அங்கே அவனுடைய வேதனை தெரியும் என்று சொல்லுகிறார் இறைவன். இறைவன் அன்பு செய்யக்கூடியவர், மன்னிக்கக்கூடியவர். அவருடைய சாயலும் அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்க நாம் நம்முடைய வாழ்க்கையில் மன்னிப்பை பெறுவோம், மன்னிப்பை கொடுப்போம், அன்பை பகிர்ந்து கொள்வோம், இறையாட்சி பணிக்காக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வரத்திற்காக தொடர் திருப்பலியிடம் என்றாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகு நிறைவாதி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகு நிறைவாதீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தினால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் பணிபுரிகின்றன, மீட்படைந்தோர் அனைவரும் ஏற்றுமாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய்மை போற்றுகின்றனர். எனவே வானகத்தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் ஆகடைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு திரும்புகளில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் மக்குவந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமுரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும்.
எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிணைக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் வழியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு